திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்விடப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருளந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது மதிருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. கல்லாரின் குடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி, வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய், மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய், இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை இணையாமல் நினைந்து அவத்தொடர்க்கை வெல்வாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி, வீழாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழையமாதோம். ஆடக மதுரை அரசே போற்றி, உடல் இலங்கு குருமணி போற்றி, அருக்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி, ஞானாசிரிய பெருந்தகை திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்டு அருள்தரும் அங்கையர் கண்ணி தாயாருடன் அமர் அருள்மிகு செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து, இச்சிறியனை இச்செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளையும், எழில்ஞான பூசைக்கு வித்திட்டு நமக்கு வழிகாட்டி வரக்கூடிய ஞானத்தாயாக போற்றி நாம் வணங்கக்கூடிய நம்முடைய ஞானாசிரிய பெருந்தகையுடைய திருவடி தாமரைகளையும் மனமுடிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து, எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் விரும்பக்கூடிய திருவடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கங்களை முக்கரணங்களினாலே வணங்கி செலுத்தி, எல்லாமல்ல இறைவன் திருவருளும் நந்தம் பெருமக்கள் குருவருளும் முன்னிற்க மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தினை விரிவாக தொடர் வகுப்பாக சிந்திப்பதற்கு திருவருள் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது. அவ்வகையிலே மணிவாசகருடைய அருள் வரலாற்றை நாம் ஆய்ந்து அதை சிந்தித்து பிறகு திருவாசகத்தை சிந்திக்க வேண்டும் என்ற நிலையிலே மணிவாசக பெருமானை இறைவன் வந்து ஆண்டு கொண்ட அந்த அற்புதமான அருள் வரலாற்றை கடந்த வகுப்பில் நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். அப்படி மணிவாசக பெருமான் முதலமைச்சராக இருந்து அங்கே மன்னனிடத்திலே பெற்ற பொருளை கொண்டு குதிரைகளை வாங்கி வரச் சென்றவர். திருப்பெருந்துறையிலே குருந்தமல நீழலிலே பெருமான் குருநாதனாக வந்து ஆட்கொள்ள அங்கே குருநாதரை கண்டு அங்கே பெருமான் குருநாதனாக அவரை ஆண்டு கொண்டு அவருக்கு முறையே திருவடியை கொடுத்து பேரின்ப வெள்ளத்திலே திளைக்கச் செய்தார். அவ்வகையிலே உலக சார்பிலிருந்து நீங்கி பெருமான் ஆட்பட்டவுடனே அங்கு திருக்கோயில் அமைக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்தார். இதை அறிந்த பாண்டிய மன்னன் தனக்கு தான் கொடுத்த பொருளுக்குண்டான குதிரை வர வேண்டும் என்று சொல்ல பெருமானிடத்திலே மணிவாசக பெருமான் நினைந்து வேண்ட ஆவணி மூல திருநாளிலே குதிரைகள் எல்லாம் வரும் என்று அருள் செய்ய, அதுபோலவே இந்த ஆவணி திருநாளிலே திருமூல திருநாளிலே இறைவனே குதிரை சேவகனாக அங்கே காட்டில் இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் குதிரையாக மாற்றிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான அந்த அருள் வரலாற்றை நாம் சிந்தித்தோம். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையான் என்று மணிவாசக பெருமானே தன்னுடைய திருவாசகத்தில் இதை எடுத்துரைக்கிறார். அதனால இறைவன் நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றிக்கொண்டு வந்தான் என்று மணிவாசகர் வாக்கிலே காணலாம். அரியோடு பிரமர்க்கு அளவறி உண்ணான், நரியை குதிரையாக்கிய நன்மையும் என்ற அந்த வாக்கின் வாயிலாக எனக்கு நன்மை செய்வதற்காக இறைவன் குதிரையை நரிகளை எல்லாம் குதிரையாக மாற்றிக்கொண்டான்
என்றும் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நரிகள் எல்லாம் பெரும் குதிரை ஆக்கியவார் அன்றே உன் பேரருளே என்று இந்த நரியை குதிரையாக்கி வந்த திறம் தனக்காக பெருமான் செய்த கருணை, அது பேரருள், அது நன்மை என்று நமக்கு மணிவாசகர் அவருடைய வாக்கில் அருளுகிறார். உலகத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது ஏமாற்று வேலையா தெரியும். மன்னன் இடத்திலிருந்து பார்த்தா இது ஏமாற்று வேலை. ஆனால் மணிவாசகர் என்ன நினைக்கிறார்? இறைவன் தனக்கு செய்த நன்மை என்று நினைக்கிறார். அப்படி ஈர்த்து ஆட்கொள்ள வேண்டி பெருமான் இந்த மாதிரி கருணை செய்திருக்கிறார் என்ற நிலையில நாம் சிந்தித்தோம். அப்படி இந்த குதிரைகளை எல்லாம் அருமையாக மாயம் மிக குதிரை மேல் எழுந்தருளி வந்து ஆண்டு கொண்டான் என்று மணிவாசகர் அருளி இருக்கிறார். அப்படி அந்த குதிரைகளை கொண்டு வந்து வாதவூரின் கண்ணே மணிவாசக பெருமான் வாதவூரடிகள் இங்க சிறையில் இடப்பட்டு அங்க இருக்கக்கூடிய நிலையில் திருப்பெருந்துறையிலிருந்து மீண்ட பிறகு பாண்டியனுக்கு அமைச்சராயிருந்து ஆளுதலில் அந்த இடத்துல வந்து குதிரைகள் எல்லாம் வந்து சேர்ந்துடுச்சு. அதனால் மன்னனுக்கு மனம் என்னாச்சு? சரி, நாம அவர் சொன்ன மாதிரி குதிரைகள் எல்லாம் வந்து சேர்ந்துடுச்சு, அதை அந்தந்த இலக்கணத்தோட உரிய குதிரைகள்லாம் வந்துடுச்சு அப்படின்னு அவன் மனம் அப்படியே ஒரு இழகுது. இந்த நிலையில இந்த குதிரைகளை பெருமான் கொண்டு வந்த அந்த அந்த அருள் நிகழ்வில் நமக்கு நம்முடைய மறைமலையடிகளார் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். இப்போ இந்த குதிரைகள் வரும் பொழுது மணிவாசகர் எங்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. அது எங்க பாண்டிய நாட்டிலையா, மதுரையிலையா, இல்லை வாதவூர்லையா அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல மணிவாசகரே சொல்றார், வாதவூரினில் வந்தினிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் அப்படிங்கிறார். அப்ப மதுரை மாநகரில் இருப்பதை விடுத்து தம்முடைய திருவாதவூரிலே தன்னுடைய மனையகத்தே வந்திருந்திருக்கிறார் நம்முடைய வாதவூர் அடிகள். இப்போ திருப்பெருந்துறையில் குதிரைகள் இல்லாமையை அங்கு வந்து வேவு பார்த்தவர்கள் அங்க பாண்டிய மன்னனிடத்திலே சொல்லி, அதனால் வாதவூர் அடிகளை மன்னன் சிறையில் அடைத்து பலவாறு அவருக்கு இடையூறுகளை ஏற்படுத்தினான். அப்படி வாதவூரில் இருக்கும் பொழுது அங்க இறைவன் குதிரை சேவகனாக குதிரைகளை எல்லாம் கொண்டு வரும் பொழுது வாதவூரில் இருந்துதான் குதிரை சேவகனாக வந்த இறைவனுடைய அந்த பாத சிலம்பொலி. ஏன்னா இறைவன் சொன்னார் மணிவாசகருக்கு, குதிரைகள் ஆவணி மூலத்தன்று வரும், அது மணிவாசகருக்கு தெரியும். அதனால குதிரைகள் சேவகனாக பெருமான் வரான். அப்படி தனது திருவடி சிலம்பின் ஒளியை எழுப்ப சிறையில் இருந்தபடியே அந்த சிலம்பொலியை வாதவூரடிகள் கேட்டார். அது என்னை ஆண்ட பெருமானுடைய திருச்சிலம்போசை என்று அங்கிருந்து இறைவனை வழுத்தி வேண்டி நிற்கிறார். அப்படி மணிவாசகரே அதை சொல்றார், வாதவூரினில் வந்தினிதருளில் பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். அதனால குதிரை நரிகள் எல்லாம் குதிரையாக்கி கொண்டு வந்தது மணிவாசக பெருமானுக்காகவே என்பதை என்னுடைய வரலாற்றில் நாம் தெளிவாக உணர வேண்டும். அதனால பிற இடங்களில் ஒரு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ஆனால் மணிவாசகருக்காகவே இறைவன் நரிகளை குதிரைகளாக்கி கொண்டு வந்து சேர்த்தான். சரி, இப்ப குதிரைகள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டன. எங்க பாண்டிய மன்னனிடத்துல அரண்மனைக்கு குதிரைகள்லாம் வந்து சேர்ந்தாச்சு. குதிரைகள் வந்த உடனே மன்னன் அந்த காட்சியெல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு ரைட், குதிரையெல்லாம் வந்தாச்சு, இப்போ அவர் சொன்னது உண்மைதான். அதனால அந்த திருவாதவூரரை அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து அவருக்கு துன்புறுத்தியதை நினைந்து மன்னன் என்ன பண்றார்? வருந்துகிறார். அவர் சொன்ன மாதிரி குதிரையெல்லாம் வந்துருச்சு, அதனால உடனடியா வாதவூரடிகளை சிறையிலிருந்து விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சிறையிலிருந்து விடுவிக்கிறார். உடனே தன்னை விடுவிப்பதை கேட்ட உடனே வாதவூரடிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சியோட மதுரைக்கு வருகிறார். பாண்டிய மன்னன்கிட்ட வந்து, தென்னர் பெருமானே அவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். ஏதாவது கோபம் இருந்தார்,
மதுரை புறத்தே இந்த குதிரைகள்லாம் வருவதை பார்த்தேன். அதனால நீங்க சொன்ன மாதிரி குதிரை வந்துருச்சு, அதனால உங்களுக்கு தண்டனை கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி விடுதலை செய்தேன் என்று அப்படியே சொல்றான். அதனால அப்படியே குதிரைகள்லாம் வர வர மன்னனுக்கு மனசுல என்னாச்சு, இதுக்கு முன்ன கோபம் இருந்து சிறையில் அடைக்க சொன்னவன் அப்படியே குதிரைகள் வர வர அவனுடைய மனம் அப்படியே மாறுது. குதிரைகள் கிட்ட வர வர ஐயோ இது போல ஒரு அமைச்சர் நமக்கு வாய்த்திருக்கிறாரே, நாம எவ்வளவு பெரிய இந்த குதிரைகள்லாம் சொன்ன மாதிரியே அந்த இலக்கணத்தோட கொண்டு வருகிறார் அப்படின்னு அது நம் பொருளையெல்லாம் எடுத்து போய் வீணா செலவு பண்ணிட்டார்னு எல்லாம் சொன்னாங்களே, அதை நம்பி இவரை நாம தவறா நினைச்சு இவரை வேற சிறையில் அடைச்சி துன்புறுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி மன்னன் அப்படியே மனசுல நினைக்கிறான். அதனால அப்படிப்பட்ட நிலையில இதை மணிவாசகர் சொல்கிறார். இது அரசன் அந்த நின்ற நிலையை பெருமான் தனக்கு செய்த கருணையையும் அங்கிருந்து மணிவாசகர் அங்க பாடினத்தான் அடைக்கலப்பத்து அப்படின்னு செழுக்கமல திரளன நின் சேவடி சேர்ந்தமைந்த அழுக்கு மனத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியேன் புழுக்கனுடை புன்புறம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்து உடையேன் அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே என்று இந்த மணிவாசக பெருமானை அந்த மன்னன் அவன் வீணா செலவு பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு வாத ஊரடிகளுக்கு துன்புறுத்ததை மணிவாசக பெருமான் அந்த சூழலில் பாடியதுதான் இந்த அடைக்கலப்பத்து என்று நமக்கு மறைமலையடிகளார் இங்கே எடுத்துரைக்கிறார். இப்போ பெருமானே நான் உனக்கு அடைக்கலம் அப்படின்னு அப்பையும் மன்னன் மீது அவர் சிறந்து கொள்ளல, என்னை பத்தி நீ புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட வாதம் பண்ணல, அவர்கிட்ட எதுவும் பேசல. ஆனா பெருமான்கிட்ட முறையிடுகிறார். மணிவாசக பெருமான் தனக்கு சிறையில் அடைத்து துன்புறுத்தும் பொழுதோ பெருமானே உனக்கு அடைக்கலம் உன் அடைக்கலம் என்று பாடுகிறார். அப்படி பாடிட்டு அன்னைக்கு சொன்னீங்களே சாமி குதிரையெல்லாம் கொண்டு வருவன்னு, உங்க வார்த்தையை நம்பி நான் சொன்னனே, நீங்க எப்ப வர்றீங்க தெரியல. குயிலை பார்த்து சொல்றார், குயிலே கோகலிநாதனை அவர் போய் வர சொல்லு அப்படின்னு சொல்லி குயில் பத்தையும் அச்சூழலில் பாடப்பட்டதாக நமக்கு மறைமலையடிகள் அருமையாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்படியே மணிவாசகர் பாடி பாடி நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படியே அழுது நிற்கிறார். அப்படியே அதை கேட்ட பெருமான் குதிரைகளோட வந்து சேருகின்றார். இந்த குதிரைகள் வரும் பொழுது எப்படி இருக்குது, அப்படியே இந்த படை திரண்டு வரும் பொழுது நம்ம அந்த கண்கள் இரண்டும் அவன்களல் கண்டுன்னு அந்த பதியை நம்ம பாடும் பொழுது திருவாசகத்துல அப்படியே நமக்கு குதிரை வருவதையே நமக்கு ஒரு திருவாசகத்தில் ஒரு பகுதியில நமக்கு பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியற்காரமுதாம் அப்படிங்கிற அந்த பணுவல் அப்படி மணிவாசகர் பார்க்கிறார். இறைவன் குதிரையை திரட்டிட்டு வராம பாருங்க, அதை பார்த்து பாடியதாக அமைந்திருப்பது அதை நாம ஆராய்ந்து பார்க்கிறப்ப அதை உணரலாம். அப்படியே குதிரையில வரார், குதிரை சேவகனாக வரார். புழுதிகள்லாம் அப்படியே வானத்தை மறைக்கிற அளவுக்கு புழுதி அப்படியே கடும் ஓசையோட அப்படியே வருகிறார். இறைவன் வந்துட்டான் அப்படின்னு நினைச்ச உடனே அப்படியே மணிவாசகர் உள்ளம் நிகழ்கிறார். கண்ணீரை எல்லாம் துடைத்து கொண்டு நிற்கிறார். அப்படியே அருமையான அந்த குதிரைகள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது கடல் அலைகள் எப்படி இருக்கும் அது போல அந்த குதிரை எப்படி இருந்ததுன்னு சொல்றார். அலைகள் போல அந்த குதிரையினுடைய பிடரி மயிர்கள் எல்லாம் அப்படியே குலுங்குகிறது. அப்படியே சாமி வராரு பாருங்க அந்த குதிரையில. அதனுடைய நடை பல வகையான நடை, எழிலார்ந்த நடை, கடிவாளம் பொருத செவ்வாயுடைய அந்த குதிரை, குதிரை தலையில் பாகை, உடம்பில் குப்பாயம், கையில் சமட்டி இதெல்லாம் வைத்து கொண்டு அப்படியே இந்த குதிரை சேவகனாக குதிரையின் மேல் மழமள மிளிரும் வெள்ளை குதிரையின் மேல் அமர்ந்து தோல்ல அப்படியே நம்ம மார்புல முத்து மாலை, நித்தில மாலை, மாணிக்க குலைகள், செவியில சுடர்விருந்து பளபளப்பான அந்த குப்பாயம்ங்கிற தோடு இதெல்லாம் அப்படியே மணிவாசகர் பார்க்கிறார். சாமி குதிரை சேவகனா வராரு, அவர் எப்படி வராரு, அந்த குதிரை எப்படி இருந்தது அப்படின்னு அப்படியே அதை கண்டு ரசிக்கிறார். மற்றவங்களுக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு குதிரை கொண்டு வர ஆளுன்னு தான் தெரியும். ஆனால் மணிவாசகருக்கு மட்டும்தான் தெரியும் இறைவன் தான் குதிரை சேவகனாக
எனக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அப்படியே இப்படி அற்புதமான அந்த இறைவனுடைய அந்த பேரழகு பார்க்கறாங்க. பார்த்தவங்களாம் வியந்து போறாங்க. இவரை பார்த்தா குதிரை கொண்டார ஆள் மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு பேரழகன் போல இருக்கிறார் அப்படின்னு பாருங்க. அவர் அப்படியே இந்த அருமையான அந்த உடை, வெள்ளை குதிரை, அப்படியே முத்து மாலை, காதுல அப்படியே குப்பாயம், அப்படியே கையில கோல், இப்படின்னு எல்லாம் வச்சுட்டு வராரு. அப்படியே இங்க பார்க்கிற மகளிர், ஆடவர் என்று எல்லாரும் நின்று அப்படியே வியந்து பார்க்கறாங்க. ஆண் வாயை பொழந்துட்டு பார்க்கறாங்க. அப்படியே மணிவாசகர் பார்க்கிறார். வேத மொழியர், வெண்ணீற்றர், செம்மேனியர், நாதப்பறையினர் அன்னே என்னும், என்ன அழகுங்க நாதப்பறையினர் அப்படின்னு, நாதனியின் நாதனார் அப்படின்னு அன்னை பத்து அப்படிங்கிற பதிகத்தை அந்த சூழல்ல அருளி இருக்கிறார் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்படியே அந்த காட்சியை பார்த்து அன்னே அன்னே என்னும்னு வியந்து மணிவாசக பெருமான் நிற்கிறார். இப்படியே இதெல்லாம் தாண்டி பாண்டிய மன்னன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்த அந்த படை அப்படியே வந்து குதிரைகள்லாம் சேர்ந்துருச்சு. பார்த்த உடனே அவனுக்கு வியப்பாயிடுச்சு. ஏங்க அப்பா, இத்தனை குதிரையா? சரி, இந்த கூட்டத்துக்கு தலைவன் யாரு அப்படின்னு பாண்டிய மன்னன் கேட்கிறார். இவர்களுள் தலைவர் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்படியே யார்கிட்ட? வாதவூரடிகிட்ட கேட்கிறார். இந்த கூட்டத்துக்கு தலைவர் யாரு? இவ்வளவு அருமையான குதிரைகளை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்க, இந்த தலைவன் விடை பகர்ந்த தலைவன், உண்மையான தலைவன் அவர்தான், வந்திருக்கிறவர் தான் உண்மையான தலைவர். இதோ அவர் எதிரில் வருவார் என்று இவர்களுக்கு தலைவர் என்று விடை பகர்ந்த அளவில் இந்த தலைவன் வெள்ளை குதிரையை வந்தான் பாருங்க. இறைவன் சேவகனா அப்படியே தன்னுடைய 2 கால்களாலும் தன்னுடைய குதிரையுடைய விழாப்புறங்களை அதுக்கி கசைக்கோளால் புறத்திலே அடித்து கடிவாளத்தை சிறிது தளர்த்தி பிடித்து பாண்டியனின் எதிரே வந்தான். இறங்கல, அப்படியே குதிரையினுடைய விழாவினுடைய அழிச்சாரு, கடிவாளத்தை சுருட்டினாரு. அப்படியே குதிரையோட பாண்டியனுக்கு முன்னாடி அவர் கேட்ட கேள்விக்கு வாதவூர் அடிகள் சொல்றதற்கு முன்ன நான் தான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறார். அப்படி முன்ன காமிக்கிறார். இவரை ஆட்கொள்ள வந்த தலைவன் நான் தான் அப்படின்னு. ஏன்னா இறைவன் தொண்டர்களை தேடி தேடி ஆண்டு கொள்வதற்காக வரக்கூடிய தலைவன். தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற தலைவன் இல்லை இறைவன். தொண்டர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவன் தான் இறைவன். அதனால அவன் அப்படியே வந்து நிற்கிறார். இந்த அரிய பாகன் இந்த குதிரையை பெருந்தெரிவினை பலபடியாய் நடத்தி காட்ட சொல் என்று நமக்கு அடிகள்கிட்ட கேட்கிறார் மன்னன். அப்படியே பெருமானை பார்த்து உள்ளம் நைந்து அப்படியே விண்ணப்ப வைக்கிறார். பெருமானே, கல்லாத புல்லருவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண இத்தனை பேரும் பார்க்கிற மாதிரி என்னுடைய பசுபாசம் அறுத்த பெருமானே, உன்னுடைய திருவுருவத்தை நான் கண்டு வணங்குவதற்கு எத்தனை தவம் புரிஞ்சிருக்கிறேன் தெரியல. அதனால நீங்க எழுந்தருளியபடியாக உருவத்தை கண்டு வணங்கும், அது மட்டும் இல்லாம எல்லாவற்றாலும் தமது வடிவினை இருக்கிறவங்க யாரும் அறிய வல்லாரா? இல்லை, யாராலையும் அறிய முடியாது. அவங்களுக்கு வந்தவங்களுக்கு அழகா இருக்கிறாரு, குதிரை கொண்டு வந்தாரு, அப்படி இருந்தார், இப்படிதான். ஆனா வந்தது என் தலைவன் என்பது யாருக்கு தெரியும்? வாதவூர் அடிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவருக்கு மட்டும் கண்ணீர் பெருக்கெடுக்கின்றது. சாமி, மன்னன் உங்ககிட்ட கொஞ்சம் இந்த குதிரையை வச்சு உங்களுடைய வித்தையை காமிக்க சொல்லி கேட்குறான். நான் என்ன பண்றேன் சாமி? நீங்க வந்திருக்கிறது என்னுடைய தலைவன் எனக்கு தான் தெரியும். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? நீங்க குதிரை சேவகன்னு நினைக்கிறாங்க. அதனால குதிரை வித்தையை காமிக்கணும்னு சொல்றாங்க. பிழை பொறுத்து பெருமானே நீங்க அதை செய்யணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுகின்றார் வாதவூரடிகள். உடனே குதிரை பாகனாய் வந்த இறைவன் அந்த வேண்டுகோளை ஏற்று குதிரை ஏற்றத்துல வல்லுனர் எப்படிலாம் செய்வாரோ அது போல, ஏன்னா எல்லாமே தெரியும் இறைவனுக்கு. அவனுக்கு என்ன சொல்லியா வேணும்? ஓதாதே வேதம் உணர்ந்தவன். யாரும் சொல்லி அவனுக்கு வேதம் இல்லை, அவனே உணர்ந்தவன். அதனால அவனுக்கு இந்த வித்தையெல்லாம் சொல்லி தரணுமா இல்லை? உடனே அந்த வித்தைகளை எல்லாம் அங்க மன்னனுக்கு முன்னிலையில நடத்தி காட்டுகின்றான். அப்படி வித்தை இந்த குதிரையை வைத்து இதெல்லாம் பார்த்த மன்னன் என்ன பண்ணான்? வியப்படைந்தான். ஏங்கப்பா, இதுக்கு முன்ன நானு என்னுடைய வாழ்நாள்ல இது போல ஒரு குதிரை வித்தையை, குதிரைகளை, ஒரு குதிரை சேவகனையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவனையே அறியாம அவன் கையை அப்படி கூப்புது. மன்னனுக்கு வந்தது குதிரை சேவகன் தான் நினைக்கிறான்.
ஆனா அவனையே அறியாம அந்த பெருமான் நடத்திய வித்தைகள் எல்லாம் பார்த்த உடனே அப்படியே அவன் கைகள் எல்லாம் தலைமையில் குவிய அப்படியே வணங்குவதற்கு எழுந்தான். எழுந்த உடனே கொஞ்சம் உலக பாசம், நாம போய் இந்த சேவகனை வணங்குறதா, கம்முன்னு உட்காருவோம். ஆனா உள்ளம் என்ன சொல்லுது? அறிவு, இவனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுது, கையெல்லாம் மேல போகுது. ஆனா மனசு என்ன சொல்லுது? மன்னன் அப்படின்னு. நமக்கும் அப்படிதானே, மனசு ஒன்று சொல்லும், அறிவு ஒன்று சொல்லும், இதை செய்யறதா அதை செய்யறதா, சரி ஏதோ ஒன்று செய்வோம் ஒரு வாரம் அப்படி நின்று மனசு சொல்றதை செஞ்சுட்டு இருப்போம். அது மாதிரி பாண்டிய மன்னன் என்ன பண்றான்? அறிவுல பெருமான், இது ஒரு பரம்பொருள் என்ற இடை அவனுக்கு தெரியல, ஆனாலும் உணர்த்துது அறிவுக்குள்ள. அதான் இறைவன் அறிவுக்கு அறிவாயிருப்பவன். ஆனா அதையும் மீறி என்ன பண்ணுது? அதே இந்த மாயை தடுக்குது. அதனால என்ன பண்றான்? தன் உணர்வு வந்துருச்சு. ஒரு குதிரை பாகனை போய் ஒரு நாட்டினுடைய மன்னனாகிய நான் வணங்குறதா அப்படின்னு அவன்கிட்ட இருந்த அறியாமை தடுத்தது. அதனால என்ன பண்ணான்? கம்முன்னு உட்கார்ந்துட்டான். உடனே குதிரை பாகனை வெற்றி வேந்தராக இருக்கக்கூடிய மன்னன் இந்த அத்தனை இலக்கணங்களும் வகுத்து விரித்து சொல்கிறார். இறைவன் வந்த இறைவன் குதிரை சேவகனாக வந்தவர் என்ன சொல்றாரு? வந்த வேலையை செய்யறார். பாருங்க, இந்த குதிரைக்கு இலக்கணம் இது, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இலக்கணம், இது ஆகும், இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி குதிரையினுடைய இலக்கணங்களை லட்சணங்களை எல்லாம் அப்படியே என்னமோ காலங்காலமா குதிரையை வியாபாரம் பண்றக்கூடிய மாதிரி இப்படி பேசுறாரு இறைவன். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், அதனால அப்படி பார்க்கிறார். ஆனால் இந்த அருமையான அந்த வித்தையை காட்டி இந்த குதிரை இலக்கணங்களை எல்லாம் சொல்லி அதனுடைய விலைகளை எல்லாம் சொல்றார். டேங்கப்பா, இவ்வளவு விலையானா? அவ்வளவு பணம் கொடுக்கவே இல்லையே. ஓ, நான் கொடுத்த பணத்துக்கு மேல இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாருன்னா இவர் மாதிரி ஒரு அமைச்சர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்ல சொல்ல கணக்கு இறைவன் சொல்றார். ஏன்னா எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன்ல சொல்றார். ஏன் அவன் என்ன நினைச்சான்? முதல்ல நான் கொடுத்த பணத்தை வீணா செலவழிச்சிட்டாரு இந்த அமைச்சரு, அதனால சிறையில போட்டு துன்புறுத்தினான். அதை அவன் உணரணுங்கிறதுக்காக நீ கொடுத்த பணத்தை விட அதிகமான விலை உள்ள குதிரைகளை இவர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த அமைச்சர்னு காட்டுறதுக்காக இலக்கணத்தை சொன்னவன் என்ன பண்ணா? விலையும் சொல்றார். இது இவ்வளவு விலைக்கு வாங்கினது தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே இந்த இறைவன் திருவிளையாட்டாக இத்தனையும் செய்கின்றான். அத்தனையும் அப்படியே மன்னன் பார்க்கிறான். வாத ஊரடிகள் அப்படியே கண்ணில் மழைவார அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். பெருமானே, எனக்கு இத்தனை செஞ்சிருக்கிறியா? அப்படியே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே கிடைத்தற்கரிய அப்படியே உனக்கு மன்னனுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்ப ஒரு பெருமிதம். எங்க அப்பா, இது மாதிரி யாருக்கும் கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒரு வியப்பு. அப்படியே எடுத்து என்ன பண்ணா? ஒரு மகிழ்ச்சி வந்த உடனே மன்னன் என்ன பண்ணுவான்? கொண்டு வாங்க பரிசை. ஒரு மன்னனுக்கு மகிழ்ச்சி என்ன பண்ணா? இதை நீ செஞ்ச உனக்கு ஒரு நல்ல செய்தி ஒற்றன் வந்து சொன்னாலோ, தன்னை புலவர்கள் புகழ்ந்து பாடினாலோ, இந்த மகிழ்ச்சியான செய்தி மன்னன் சொல்லும் பொழுதோ மன்னன் என்ன பண்ணுவாரு? உடனே ஒரு பொன்முடிப்பு, 1000 பொற்காசு குடி அப்படின்னு கொடுக்கறது வழக்கம். இப்ப என்ன பண்ணாரு? அப்படியே இந்த வியப்பு மகிழ்ச்சி ஒரு பக்கம், அப்படியே ஒப்பற்ற மகிழ்ச்சி. உடனே என்ன பண்ண? ஒரு பொன் பட்டு ஆடை, பட்டாடை எப்படிங்க? பொன் இலை, தங்க இலைகளினால் நெய்யப்பட்ட பட்டு ஆடையை அப்படியே எடுத்து அந்த குதிரை தலைவனாக வந்த அந்த சேவகனுக்கு அதை அணிவிக்கலான்னு சொல்லி அந்த பட்டாடை எடுக்கிறான். யாரு? மன்னன். வந்த குதிரை சேவகன் என்ன பண்றாரு? அவருக்கு பட்டெல்லாம் பொண்ணு வைரம் தங்கம் இதெல்லாம் இவர் பொருட்டாங்க. இவருக்கு அதெல்லாம் வேலை. அந்த மேனியில் என்ன இருக்கும்? சுடுகாட்டு சாம்பல், எலும்பு மாலை, பாம்பு, தலையில கொன்ற கங்கை, பிறை, ஊமத்தம்பூவு, எருக்கு, இததான் இருக்கும். அவங்ககிட்ட போய் எங்க வந்து பொண்ணும் மணியும் நவரத்தனமும் வைரமும் போடுறான்? இல்ல, அது இவனுக்கு தெரியாதே மன்னனுக்கு. உடனே அப்படியே அந்த பொன் பட்டாடை அப்படியே அந்த குதிரை தலைவனுக்கு போடணும்னு மகிழ்ச்சியோட எடுக்கிறான். உடனே அந்த குதிரை சேவகனாக வந்த இறைவன் அந்த குதிரை அடிப்பதற்காக கையில் வச்சிருந்த கோல்ல நீட்டி வாங்குகிறார். இது அப்படியே இதை வாங்கின உடனே மன்னனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா, ஒரு நாட்டினுடைய அரசன் நான், ஒரு பரிசு கொடுத்தா எல்லாம் விழுந்தடிச்சு வந்து வாங்குவாங்க, இந்த ஆள் என்னடானா கொஞ்சம் கூட மதிக்காம வெறும் இந்த குதிரை அடிக்கிற கோல்ல வாங்குறான் அப்படின்னு அப்படியே ஒரு
வியப்பு மகிழ்ச்சியில் இருந்தவன் அப்படியே மாறிட்டான். உடனே இதை கண்ட வாத ஊரடிகள் சொல்றாரு, அண்ணா இது அவங்க நாட்டு வழக்கம், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அவர் மதிநுட்பம் உண்ட அமைச்சர் இல்லையா, அதனால அவர் அடுத்த வேற சிந்தனை வர்றதுக்குள்ளேயே என்ன சொல்லிட்டாரு, இது அவர்கள் நாட்டு வழக்கம். ஓ நாட்டு வழக்கமா, சரி சரி. நாம ஒரு பக்கம் போறப்ப சொல்றோம்ல, இது எங்க வழக்கங்க, இப்படிதான் செய்வோம். சரி சரி உங்க வழக்கமா, சரி. நம்ம பண்ண ஒத்துக்க மாட்டதெல்லாம் செய்யக்கூடாது, அங்க போனா அது அவங்க வழக்கமா, அப்படிதான் செய்வாங்க. சரி அது அவங்க வழக்கம், அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க பழக்க வழக்கமா இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதை உடனே அதை அப்படியே விட்டுட்டார். அப்படியே அப்படியே பாண்டியன் விளைவரம்பற்ற பொற்றின் அந்த பொற்பட்டினை எடுத்து நல்கிய பொழுது அதனை செண்டுக்கோள், அந்த கையில வச்சிருந்த கோளுக்கு பேரு செண்டுக்கோளினால், அந்த முனையினால் வாங்கினார். கொடுங்க மன்னன் பட்டாடை கொடுக்கிறாரு, அந்த செண்டுக்கோள் நுனையில அந்த பட்டாடை இப்படி வாங்கினாரா இறைவன். அப்படியே அதனால வந்த சினத்தை வாத ஊரடிகள் ஒருவாறு அதை எடுத்து சொல்லி அதை போக்கினார். சரி ஒரு வழியா குதிரையெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். உங்களை தப்பா நினைச்சிட்ட அமைச்சரு, அதனால உங்களை போல ஒரு மதிய அமைச்சர் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் செஞ்சிருக்கணும். அதனால எல்லா குதிரைகளையும் முறையா பாதுகாப்பா எல்லாம் அரண்மனைக்குள்ள அதுக்கு ஒரு இடத்துல நான் கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த குதிரை தலைவன் சிவபிரானே வந்தான் என்று சிறிதும் உணர்ந்தல. யாரு? பாண்டிய மன்னன் வந்தவன் இறைவன் என்பதை கொஞ்சம் கூட அவனுக்கு தெரியாது. உணர்ந்தவர் வாத ஊரடிகள் மட்டும்தான், வேற யாருக்கும் தெரியாது. இண்டிய மாயா இருள் கெட எப்பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன். மணிவாசகரே சொல்றார், வந்தவன் யாரு தெரியுமா? இந்த உலக மாயை என்று சொல்லக்கூடிய இருள் கெடுப்பதற்கு, அறியாமை இருளை நீக்கி எப்பொருளும் விளங்கச் செய்யக்கூடிய தூண்டிய சோதி, அந்த சோதியாக வந்த பெருமானை மீனவனும் சொல்ல வல்லன். பாண்டிய மன்னன் வந்தது இறைவன் நினைச்சானா? இல்ல அப்படின்னு மணிவாசகர் சொல்லக்கூடிய வாக்கில இருந்து பார்த்தா வந்தது இறைவன் என்பது பாண்டியனுக்கு சிறிது கூட தெரியல. ஆனா மணிவாசகருக்கு முழுக்க தெரிஞ்சிருக்குது. அதனால குதிரையின் மேல் வந்த இறைவன் ஆரியக்குரிய குப்பாய சட்டை அணிந்திருந்தான் என்பதை மணிவாசகரே சொல்றார். பள்ளி குப்பாயத்தர் பாய்பறி மேற்கொண்டு என் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும். ஏன்னா வந்தவன் எப்படி வந்தா, இந்த நாட்டுக்கார மாதிரி வரல. இந்த நாட்டுக்கார மாதிரி வந்தா நினைச்சுக்கோங்க, மன்னன் நினைப்பான், ஏய் எங்கேயோ நம்மாலே குதிரையை வாங்கிட்டு வந்திருக்கிறான், இது எங்கே வெளிநாட்டுல இருந்து வந்த குதிரை இல்லையாட்டுருக்குது, லோக்கல் அப்படின்றோம். அதனால சாமி வந்தா பொருத்தமா தான் வருவார். அதனால அந்த குப்பாய சட்டையை தான் பள்ளி குப்பாயத்தர் அப்படின்னு மணிவாசகர் பதிவு செய்கிறார். நீங்க பாருங்க, இதெல்லாம் திருவாசகத்திலே பதிவு செய்கிறார். இதெல்லாம் அந்தந்த இடத்துல பார்க்கும் பொழுதுதான் இறைவன் வந்ததை அனுபவித்திருக்கிறார் வாத ஊரடிகள் என்பது தெரியும். இறைவன் வந்தாரு, ஆனா வந்தது இறைவன் அப்படின்னு தெரியாமையே நின்றவர் நமக்கு நம்பியாரூரர். அவருடைய வரலாறுல பார்த்தோம்னா தெரியும், வந்தது இறைவன் என்றே நம்பியாரூருக்கு தெரியல. கைலாயத்துல உடனே இருந்தவர், அவருக்கே தெரியல. ஏன்? மாயை, மாயா இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நாம இந்த உலகத்துல இறைவனே வந்து நின்னாலும் என்ன தெரியும் நமக்கு? இறைவன் தான் வந்திருக்கிறான் அப்படின்லாம் தெரியாது. ஏன்? நாம இருள்ல இருக்கிறோம். அதனால நம்ம அந்த அறியாமைங்கிற நிலையில தெரியாது. அதனால அப்படியே பாண்டிய மன்னன் குதிரை தலைவனுடைய உடன் போந்த அதை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உயர்ந்த தூசு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில ஆடை அணிகலன் எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாத்துக்கும் விடை கொடுத்தான். ரொம்ப சந்தோஷம், எல்லாம் பரிசு வாங்கியாச்சு, எல்லாம் சாப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் விடை கொடுத்து அந்த அவங்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு அப்படியே அரண்மனைக்குள் சென்று சேர்ந்தான் பாண்டிய மன்னன். இந்த குதிரை சேவனாக வந்த பெருமான் பாண்டியன்பால் விடை பெற்று அப்படியே கிளம்பினார். உடனே மணிவாசகர் பார்த்தாரு, சாமி அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். அன்னைக்குதான் விட்டுட்ட சாமி, ஆனா இன்னைக்கு உன்னை பிடிச்சிட்டேன். இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அன்னைக்கு வந்தீங்க, வந்துட்டு இருப்பாண்டு போயிட்டீங்க, மறுபடியும் இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு விட்டா மறுபடியும் என்னைக்கும் தெரியாது. அதனால உங்களை சிக்கன பிடித்தேன் அப்படின்னு நிலையில சொல்றார். அந்த இடத்துல என்ன பொருள்னா,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொய்ப்பொருளாகிய பற்றையெல்லாம் விட்டு மெய்ப்பொருளாகிய உன்னை பிடித்து விட்டேன். இனி என் உள்ளத்திலிருந்து நீ எங்கேயும் போக முடியாது. அதனால உன்னை நான் மறப்பது என்பது இனிமே கிடையாது. உள்ளத்தில் உன் திருவடியை சிக்கன பிடித்து விட்டேன். இப்ப நீ போலாம், ஆனா உன் திருவடி என் உள்ளத்துல என்னைக்கும் நீங்காது. உள்ளத்தில் உன் அடியை பிடித்து விட்டேன். இனிமே என் உள்ளத்துக்குள்ள இருந்து நீ எங்க எழுந்தருள முடியும்? எங்கேயும் போக முடியாதுன்னு அர்த்தம். ஊத்த ஏன் தனக்கு வம்பென பழுத்து என் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே என்ற வாக்கும் அந்த இடத்துக்கு தான் மணிவாசகர் சொல்லி பெருமானை வணங்கியிருக்கிறார். பெருமானே, எனக்காக நீ சொன்ன வாக்கிற்கேற்ப வந்து எனக்காக இத்தனை கருணையை செய்து ஒரு குதிரை சேவகனாக வந்திருக்கிறே சாமி. எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், ஆனால் எனக்காக என் மீது கொண்ட கருணையினால குதிரை சேவகனாக வர வேண்டும் என்று அப்படியே கரைந்து கரைந்து உருகுகின்றார் திருவாதவூர் அடிகள். சரி, எல்லாம் கிளம்பியாச்சு, மன்னன் போய் உறங்கியாச்சு. இப்போ அந்த குதிரைகள்லாம் அவங்க அந்தந்த இடத்துல எல்லாம் இந்த வீரர்கள் கட்டி வச்சுட்டாங்க. அப்படியே இருட்டு வந்து சேர்ந்தது. பகலவன் மறைந்தான். குதிரையை காக்கக்கூடிய காவலர்கள் அந்த பந்திகள் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசைப்பட இந்த குதிரைகள்லாம் கட்டி வச்சாங்க. கட்டி வச்சுட்டு அந்த குதிரைகளுக்கு தேவையான உணவு, குதிரைகளுக்கு என்ன உணவு கொடுத்தாங்களாம்? பருப்பு, நெய், கருப்பு கட்டி, அதெல்லாம் சேர்த்து. யாருக்கு? குதிரைக்கு. அங்க அரண்மனையில கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்க? அந்த பருப்பும் நெய்யும் கருப்பு கட்டியும், பருப்பு, நெய், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து கலந்து இனிய புல் அப்படி கொண்டாந்து இட்டு, பயர், கடலை, பயிர் வகைகள், துவரை எல்லாத்தையும் கழுவி வேவித்து பையில் நிரப்பி, அப்படியெல்லாம் போடல, இதெல்லாம் சுத்தம் பண்ணி அதை வேவிச்சு இதெல்லாம் கலந்து அப்படியே இதெல்லாம் கொடுக்குறாங்களாம். அப்படியே அவ்வளவு தீனி கொடுத்தாங்க. ஆனா குதிரைங்க வந்தது குதிரையா இருந்தா தானே சாப்பிடும். எத்தனையும் செஞ்சு ஒரு குதிரை கூட சாப்பிடலையா? ஐயோ என்ன கொடுமையா இருக்குது, ஒரு குதிரை கூட சாப்பிட மாட்டேங்குது. இத்தனை கலந்து இத்தனையும் கொடுத்தா ஒரு குதிரையா இருந்தது என்ன பண்ணியிருக்கோம்? மனமன்னு காலி பண்ணியிருக்கோம். ஆனா அப்படியே அத்தனை கொடுத்தோம், எந்த குதிரையும் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல, அதை சாப்பிடவே இல்லை. வந்ததெல்லாம் குதிரை இல்லையே, அது அவங்களுக்கு தெரியாது. அதனால அப்படியே இருள் சூழ சூழ நடு யாமம் வந்த, நடு ஜாமம் ஆச்சு, உள்ள இருள். அப்படியே அந்த சூழல்ல வந்திருந்த புது குதிரையெல்லாம் அப்படியே நிறைய உருமாறிடுச்சு. அப்படியே ஒரு அட்டன் டைம் அப்படிங்கிறவன் சும்மா அப்படின்னு திரைப்படத்துல காமிக்கிற மாதிரி இப்படி ஒரு அவ்வளவுதான். அந்த வரிசையா கட்டியிருந்த குதிரை பூரா, புது குதிரையெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. பழசெல்லாம் அங்க இருக்குது, புதுசெல்லாம் இங்க கட்டி வச்சிருந்தாங்க பாருங்க. அத்தனை குதிரையும் நரிகளா மாறிடுச்சு. மாறி என்ன பண்ணுச்சு? அங்க ஏற்கனவே இருந்த குதிரைகளை எல்லாம் கடித்து அதையெல்லாம் இருக்கிற குதிரையை பூரா நாசம் பண்ணி அதெல்லாம் கொன்று அதையெல்லாம் தின்று அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சேதத்தை இந்த நரி தொகுதிகள் ஏற்படுத்தி விட்டது. நரியை குதிரை பரியாக்கின்னு பாடினாரு. அது அந்த இடத்துல நடந்தது. அந்த நரிய குதிரையா, நரியை குதிரையாக்கி வந்தான். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணா? பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்தான். நரிகளுடைய ஊளை, அந்த ஒளி அப்படியே காவலர்கள் வந்து முடிச்சு பார்க்கறான். ஐயோ என்னடா வம்பா போச்சு, எப்படி எல்லாம் நரியாச்சு அப்படின்னு தெரியல, ஏதாவது துரத்தலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களால ஒன்றும் படம் பண்ண முடியல. ஒரே இறைச்சல். உள்ள உறங்கிக் கொண்டிருந்த மன்னன் விழித்தெழுந்தான். என்னடா பெரிய சத்தம் அப்படின்னு அவனே விழித்திருந்தான். வந்து கேட்டா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறான். அப்படி சொன்னாங்க, அண்ணா நேற்று வந்த புது குதிரைகள் எல்லாம் நடு ஜாமத்துல அப்படியே நரிகளா மாறி நம்ம கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச குதிரையெல்லாம் கொன்று விட்டது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பயங்கரமான வருத்தம் மன்னனுக்கு. ஐயோ என்னடா! அதுக்கு மேல கடுமையான கோபம். எப்படி இந்த பரிகள் எல்லாம் நரிகள் ஆயின அப்படின்னு வியப்பு. அப்பனாச்சும் யோசிச்சிருக்கணும், இந்த மாதிரி நடக்குமா, இப்படி நடக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்கல. ஏன் இப்படி ஒரு குதிரை நரியாகும் அப்படின்னு நினைக்கல. இது இறைவன் தனக்கு அன்பு செலுத்தக்கூடிய மெய்யடியார் பொருட்டு செய்யக்கூடிய அருள்திறம் என்பதையும் அது அந்த உண்மையையும் பாண்டிய மன்னன் அறிய மாட்டாதவனா என்ன பண்றான்? இது
வாதவூர் அடிகள் செஞ்ச மாயம். அந்த ஆளு நல்லவன் நினைச்சான், மறுபடியும் அந்த ஆள் மாயம் செஞ்சிட்டாரு அப்படின்னு கோபம் யார் மேல வருது? வாதவூர் அடிகள் மேல மறுபடியும் கோபம் வருது. குதிரை கொண்டு வரலன்னு ஒரு கோபம், சிறையில் அடைச்சு துன்புறுத்தினான். இப்ப ரெண்டாவது என்ன கோபம்? குதிரை கொண்டு வந்து ஒரு மாயாஜாலம் பண்ணி இருக்கிற குதிரையெல்லாம் சாகடிச்சு போட்டார் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கோபம். அப்படியே உடனே பாண்டியனுடைய சீற்றம், துயரம், வியப்பு, அப்படியே என்னடா பண்றதுன்னு தெரியல. பொழுது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே வாதவூர் அடிகளை, வாதவூர் அடிகள் வரார் அடுத்த நாள் காலையில. சரி, மன்னன்லாம் சினம் தணிஞ்சாச்சு, சாமி குதிரையில கொண்டாந்து ஒப்படைச்சிட்டாரு, இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு வாதவூர்ல இருந்து மதுரைக்கு வந்து சேர்றார். வந்து பாண்டிய மன்னனை பார்த்து, அரசே இன்னும் வாடி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அவனுக்கா கடுமையான கோபம். என்னது வாடி இருக்கிறனா? நான், நீ நல்ல அறிவுடைய அமைச்சன், இந்த உலகெல்லாம் தேடினா கூட உன்னை போல ஒரு அமைச்சன் கிடைக்க மாட்டான். அவ்வளவு நல்ல பரிகளை, விலையுயர்ந்த பரிகளை எல்லாம் தேடி சென்றாலும் கிடைக்காத அருமையான அந்த பரிகளை எல்லாம் கொண்டு வந்த அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுல இத்தனை பொல்லாங்கு பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கடுகடுப்போடு கூறினான். ஏ மணிவாசகர் ஒன்றும் புரியல. வேந்தர் பெருமானே, இது தேர்ந்த குதிரை சேவகன் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்த குதிரை இல்லையா, இதுல என்ன சிக்கல் உங்களுக்கு அப்படின்னு சொல்றப்போ அதை கேட்டு மன்னன் சொன்னா, அந்த குதிரை பண்ணின காரியத்தை பாரு. இந்த குதிரையெல்லாம் கொண்டு வந்து இந்திரஜாலம் மாதிரி நிறைய கொண்டு வந்து குதிரையா மாத்தி கட்டி வச்சு, இந்த குதிரையெல்லாம் நடுசாம ஆன உடனே நரியா மாதிரி இருக்கிற குதிரைகளை எல்லாம் கொன்று தின்னுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி, இது நீ செய்த இந்திரஜாலம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், சிறையில் அடைங்க அப்படின்னு அப்போ ஒரு தண்டனை கொடுக்கிறான் பாண்டிய மன்னன் வாதவூர் அடிகளுக்கு. இது ரெண்டாவது தடவை கொடுக்கிறது நினைச்சுக்கோ. இப்பையும் வாதவூர் அடிகள் மன்னன் மீது வருந்தவோ அல்லது அவனை கோபிக்கவோ அல்லது அவன்கிட்ட விளக்கம் சொல்லவோலாம் இல்லை. பெருமானை தான் நினைக்கிறார். அப்படியே அழைத்து கொண்டு சென்றார்கள். யார? திருவாதவூர் அடிகளை. அவர் என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் பொழுது, வைகை ஆற்றுல அந்த சுடு மணல்ல கொண்டு போய் நிறுத்துவதற்கு பணித்தான். அப்படியே அங்க மணிவாசக பெருமானை சிறையில் இட்டு இந்த வைகை ஆற்றினுடைய சுடு மணல்ல கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். மணிவாசகர் இறைவனை நினைச்சு பாடுற, ஆறுருவாய பிறப்பெற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே அப்படிங்கிற அந்த பாட்டை பாடுறார். எண்ணப்பதிகம் அப்படின்னு நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த சூழல்ல பாடுறார், சாமி என்னையும் உய்ய கொண்டருளே, இது எல்லாம் உன்னுடைய கருணை, உன்னுடைய செயல். அதனால நீ இந்த தண்டனையை எனக்கு மன்னன் கொடுத்திருக்கிறான், இதுல இருந்து என்னை உய்வு பெற செய்வது உன்னால மட்டும்தான் முடியும். அதனால அவங்ககிட்ட போய் எந்த நியாயத்தை கேட்டோம் விளக்கம் சொல்லி ஒன்றும் ஆக போறதில்ல. நான் போய் இறைவன் தான் எனக்காக குதிரை சேவகனா வந்தா நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா நம்புவானா பாண்டியம்மன்? அதெல்லாம் கிடையாது. நீ மறுபடியும் ஏதோ மாயாஜாலம் பண்ற. அதனால அவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை சாமி. அதனால என்னையும் உய்ய கொண்டு அருளே அப்படின்னு சொல்லி அந்த எண்ண பதிகத்தையும் திருப்புலம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தையும் பெருமானை நினைச்சு அங்க அருளி செய்கின்றார். திருவேசரவு அப்படிங்கிற பதிகத்தையும் சொல்றார். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்தீர்த்து என்புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவார் அன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகள் எல்லாம் பாடி சொல்றாரு. நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின் அருளால் உயிஞ்சேன் அப்படின்னு சொல்லி பெருமான் தனக்கு அருள் செய்த கருணையை இங்கெல்லாம் அருமையா சொல்றார். அற்புதமான அந்த பதிகங்களை எல்லாம் பெருமானை நினைச்சு பாடுறார். அவனுக்கு கொடுத்த இறைவன் வாதவூரடிகளுக்கு ஆட்கொண்ட திறத்தை, அவனுக்கு வாதவூரடிகளுக்கு இறைவன் அருளிய திறத்தை அறியாத பாண்டிய மன்னன் இந்த கொடுமையான தண்டனையை கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு சிந்தனையை நாம் தெளிவா சிந்திக்கணும்.
இப்போ வைகை ஆற்றன் கரை இப்போ கொண்டு வர்ற காலம் ஆவணி மாதம். ஆவணி மாதம் என்பது மழை பெய்வதற்குரிய காலம். அதனால சிலவாறு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அது இறைவன் மணிவாசகருக்காகலாம் வெள்ளம் வரலைங்க, அது ஆவணி மாதத்துல மழை பெஞ்சு அதே வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து இருக்குது. அந்த கருத்துக்காக நம்ம பார்க்கணும். சித்திரையிலிருந்து ஆடி மாதம் வரை இந்த கதிரவன் வெயில் சுட்டெரிக்கக்கூடிய வேணிற் காலம். ஆனால் இங்கே வந்தது ஆவணி மாதம், மூல நட்சத்திரம். அப்போ அது மழை பெய்யக்கூடிய காலம் தானே. அப்போது பரிகளெல்லாம் நரியலாக்கி மதுரை மாநகரை பித்தேறச் செய்தமையினால் அத்துறை பாண்டியன் அடிகளை ஏவலிடமே ஒப்பத்து வருத்தினான் அப்படின்னு நமக்கு சொல்கிறார். இப்படி மணிவாசக பெருமானையே அமைச்சராக பெற்ற பாண்டியன் சிவபெருமானிடத்தும் அவன் அடியாரிடத்தும் முதிர்ந்த பேரன்பு கொண்டவனானா? இல்லை, அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அப்படி அன்பு கொண்டவனா இருந்தா அவன் அப்பயே உணர்ந்திருப்பான். ஆனா உணரல. இறைவன் வந்து அந்த அருட்காட்சியை பார்த்து உணராதவனா இப்ப உணர போறான். இதெல்லாம் இறைவனுடைய அருள் திறம் என்று. அதனால அந்த தன்கிட்ட கொண்டு வாங்கிட்டு போன பொருளை இறைவனுக்காக பயன்படுத்தினார் என்று உள்ளபடி மகிழ வேண்டிய பாண்டிய மன்னன் இதை வீணா செலவு பண்ணிட்டார்னு கோபப்படுகின்றான். அதனால சிவபெருமானுக்கு அன்புடையவர்களுக்கு மட்டும்தான் அவன் மீது அன்பு கொண்டவர்கள் செய்வது தெரியும். சிவபெருமானுக்கு அன்பில்லாதவரிடத்துல அவன் மீது அன்பு கொண்டவர்கள் செய்வது எப்படி தெரியும்? அது ஆகாதான் தெரியும். என்னங்க இவருக்கு இந்த வேலையா போச்சு, எப்ப பாரு அது இதெல்லாம் ஆகாத வேலைங்க அப்படின்னு தான் தெரியும். அன்பு இல்லாதவர்களும் அவன் மீது அன்பு கொண்டு அடியார்கள் செய்வது அது ஆகாதான் தெரியும். அன்பு வந்த பிறகு ஐயோ இதுக்குத்தான் செஞ்சிருக்கிறாரான்றது நமக்கு அன்னைக்கு தெரியலையே அப்படின்னு எப்ப தெரியும்? அவன் மேல அன்பு வர்ற அன்னைக்கு தான் தெரியும். அதனால பாண்டியன் ஏன் இப்படி செஞ்சான்னா அவனுக்கு சிவபெருமான் மேல அன்பு இல்லை. அதனால அவனால உணர முடியல. அதனால என்ன பண்ணா, மணிவாசகரை வருத்தினான். வைகை ஆற்றில கொண்டு சுடுமணல நிக்க வச்சான். இப்ப அங்க மழை பொழிந்து இயற்கையா வெள்ளம் வந்துச்சா இல்ல இறைவன் இந்த வெள்ளத்தை கொடுத்தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க இந்த மழை என்று சொல்லும் பொழுது இந்த கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளை ஒட்டி தான் இந்த மழைகள் எல்லாம் பெய்யக்கூடிய வாய்ப்பு அமையும். ஆனா மதுரை எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒட்டிலாம் இல்லை, அது உள்ள தள்ளி இருக்கக்கூடிய இடம். அதனால அங்கே இயற்கையாக மழை பெய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நீங்க வைகையில பார்த்தீங்கன்னா சித்திரை மாசமெல்லாம் தண்ணி இருக்குமா இருக்கா தெரியாது. தண்ணி விட்டு தான் விழாவை கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் மழை ஏதாவது பெஞ்சு அப்படியே வியப்பா வரும், புயல்கள் எல்லாம் வந்து இந்த மழை பெஞ்சுதான் அப்படியே வைகையிலேயே வெள்ளம் போகுதாமே அப்படின்னு ஆச்சரியமா தான் சொல்லுவாங்க. நீ காவிரியில போற மாதிரி வைகையில போகுமானா கிடையாது. அன்னைக்கும் அப்படிதான், அன்னைக்கும் அப்படிதான். வைகை ஆறு வற்றி போய் தான் இருக்கும். அப்ப அந்த வற்றி போன அந்த மணல் அந்த வெப்பத்தை கொண்டு அப்படியே தகன்னு இருக்குது. அதுல என்ன பண்ணா, பெரிதும் வருத்துவதற்கு கடுமையான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால என்ன பண்ணாங்க, அப்படியே மணல்ல கொண்டு போய் நம்ம வாதவூரடிகளை நிக்க வச்சாங்க. இந்த சுடு மணல் நினைச்சு பாருங்க. நீ வெப்பத்துல நடந்து போயிடலாம், எவ்வளவு தூரம் வேணாலும் நிக்கலாம், 1 மணி நேரம் கூட. ஆனா வெப்பம் நிறைந்து பதிந்திருக்கக்கூடிய அந்த மணலை காலில் மிதிக்க முடியுமானா மிதிக்க முடியாது. அவ்வளவு சூடு வெப்பமா இருக்கும். அப்படியே அந்த கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல அப்படியே இறைவன் பார்த்தார். அடியவர் வருந்துவது அவர் விரும்புவாரா என்ன? இல்லை. உடனே அந்த வெள்ளமானது வைகையிலே கரை புரண்டு ஓடுறது. எங்கிருந்து தண்ணி வந்துச்சுன்னே தெரியல. வெள்ளம் எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. இவர் கடுமையா தண்டிக்கணும்னு சுடுமணலை நிறுத்தினா அடுத்தது என்னாச்சுங்க, அப்படியே ஒரு பெரிய வெள்ளமானது அப்படியே வருகிறது. இந்த வெள்ளம் வந்த உடனே என்ன பண்ணாங்க, தண்டனை கொடுக்க வந்தவங்க எல்லாம் செதறி ஓடி போனாங்க. ஐயோ இந்த வெள்ளம் நம்மளை அடிச்சுட்டு போயிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பயந்து ஓடினார்கள். ஆனா வாதவூரடிகள் பெருமானுடைய கருணை திறத்தை நினைந்து அப்படியே தன்னை காப்பதற்காகவே இறைவன் இந்த பெருவெள்ளத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் கருணை பெருவெள்ளத்தை நினைச்சு கரையேறுகின்றார் வாதவூரடிகள். இது இறைவனுடைய அருளால் வைகை ஆற்றில் வெள்ளம் வந்ததே தவிர இயற்கையாக மழை பொழிந்தெல்லாம் வரல. ஒருவேளை இயற்கையா மழை பொழிந்தா வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இயற்கையா மழை பெஞ்சு மலை சிகரத்தில் இருந்து அது இந்த தண்ணி அருவியா வந்து அதுக்கப்புறம் ஆற்றுல வந்து பெருக்கெடுத்து ஓடும். அதுக்கு எத்தனை நாள் மழை பெஞ்சிருக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா புரியும். இது இயற்கையா வரல, இது இறைவன் கருணை பெருவெள்ளத்தினால் வந்த வைகை வெள்ளம் அப்படிங்கிறது தெரியும். அதனால இறைவன் வாதவூரடிகளுக்காகவே இந்த வைகை ஆற்றில் வெள்ளத்தை பெருக்கெடுக்க செய்தான் என்பது உண்மையான. அதை தான் இந்த இடத்துல நமக்கு பதிவு செய்கிறார். அப்படியே கரை புரண்டு அப்படியே பெருவெள்ளமானது ஓடுது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த நீர்மட்டம் உயருது. அப்படியே இந்த ஆற்றினுடைய பரப்பை கடந்து வெள்ளம் வர 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 அது ஆற்றினுடைய பரப்பெல்லாம் நிரம்பி அப்படியே அந்த நீர் பெருக்கு என்னாச்சு ஊருக்குள்ளெல்லாம் புகுது. தண்ணி பூரா இன்னைக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அது போற பாதை அதுக்கு மேல நீர் வரும் பொழுது என்ன ஆகும், அது முழுக்க நிலப்பரப்புகள்ல தான் போய் சேரும். அது மாதிரி அப்படியே ஒரு பெரு வெள்ளமானது வந்துச்சு. இறைவன் மணிவாசகருடைய துன்பத்தை பொறுக்க மாட்டாதவனாய் இந்த பெருவெள்ளத்தை வந்து வைகையில கொடுத்தான். பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. செய்தி மன்னனுக்கு போகுது. அப்பனாச்சு அவன் என்ன நினைக்கணும், ஓ இது மணிவாசகர், இது வாதவூரடிகளுக்காக இறைவன் செய்யற அருள் அப்படின்னு நினைக்கல. ஏதோ திடீர்னு மழை வந்து வெள்ளம் வந்துருச்சாட்டிருக்குது, அதனால இது இவருக்காக இறைவன் செய்வதில்லை அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு எல்லாம் அடுத்தது என்னாச்சு, கரை புரண்டு ஓடுது. மன்னனுக்கு செய்தி போயாச்சு. இப்போ ஊருக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்துருச்சு. கரைகள்லாம் உடைச்சிக்கிட்டு மதுரை மாநகர் எங்கும் அப்படியே நிரம்பி நீர் பெருக்கு வந்துருச்சு. வீடுகள்லாம் வெள்ளம் வந்துருச்சு. எல்லாம் மன்னன்ட்ட போய் முறையிடுகிறார்கள். மன்னா அந்த வெள்ளமெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னு. அப்படியே இந்த மக்கள்லாம் போய் அப்படியே நிற்கிறாங்க. இது என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. இப்போதான் முன்ன இறைவனை பார்த்த அந்த புண்ணியம் இருந்துச்சு. யாருக்கு? மன்னனுக்கு. அவனுக்கு அன்பு இருந்துச்சா இல்லையா தெரியலைங்க. ஆனா இறைவனை பார்த்த புண்ணியம் இருந்துச்சு. அதை பார்த்து இறைவனுடைய அருட்கோலத்தை பார்த்ததனால அறிவுக்குள்ள ஒரு சிறிய ஒரு மாற்றம், அவனுக்கு ஒரு தெளிவு வந்தது. திருவாதவூர் அடிகள் தவறு செஞ்சிருக்க மாட்டாரு. திடீர்னு ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சிவன்பால் உண்மை என்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு மெய்யடியாருக்கு நாம் துன்பம் விளைத்ததனால இது போல வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவு அப்பதான் வருது பாண்டிய மன்னனுக்கு. அப்படியே உணர்ந்து தன்னுடைய அமைச்சரை எல்லாம் கூப்பிட்டு வாதவூரடிகளையும் கூப்பிட்டு இதுக்கு நாம் என்ன செய்யறது, ஒரு கொடும் பெரிய ஒரு ஆபத்து. ஏன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. எல்லாம் ஊருக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்துருச்சுன்னா சிரமம். இன்னும் உயர என்ன ஆகும், எல்லாம் மூழ்கி விடுவார்கள். அதனால இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு திருவாதவூர்கிட்ட கேட்கிறார். திருவாதவூரர் பெருமானிடத்தில் சிந்தையை வைத்தவர். அப்பா கூட நினைக்கல இறைவன். அவர் வந்து கூப்பிட்ட உடனே மணிவாசகர் அப்படியும் நினைக்கல. மதுரை பாண்டிய மன்னனை எதுவும் தவறாகவோ அவங்க மேல கோபப்படவோ அவங்ககிட்ட கேட்கவோ இல்லை. அதை மன்னன் வந்து கேட்ட உடனே இறைவனை நினைக்கிறார் வாதவூரடிகள். நினைச்சு என்ன பண்றாரு, சொக்கநாத பெருமானுடைய திருக்கோயிலில் இருந்த அடிகள் கரையேறவர் எங்க போயிட்டாரு, எல்லாம் தெரிச்சு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. தண்டனை கொடுக்க வந்தவங்க எல்லாம். வாதவூரடிகள் எங்க போயிட்டாரு, கரையேறி சொக்கநாத பெருமான்கிட்ட போயிட்டார். எங்க வாதவூரடிகள் கூப்பிடுங்க அப்படின்னு மன்னன் கேட்கிறான். அவர் அங்க கோயில் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு இந்த வெள்ளம் ஊருக்குள் புகாமல் வடிந்து போவதற்கு என்ன, அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் சொல்லணும். எல்லாரும் கேட்டா அவருக்கு தாங்க தெரியும், அவருக்கு தாங்க தெரியும், அவருக்கு தாங்க தெரியும். என்னையா யாரை கேட்டாலும் அவருக்கு தான் தெரியும், அவரு தாங்க இதெல்லாம் சொல்லுவாரு. அப்படியா, சரி அப்ப அவர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்லி வெள்ளம் ஊருக்குள்ள புகாம ஏதாவது நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி வாதவூரடிகள்கிட்ட மன்னன் சொல்றான். இப்போ வாதவூரடிகள் சொல்றார், உடைப்பட்ட கரைகளை நாமளா போயெல்லாம் அடைக்க முடியாது. நாமளா போய் 10 பேர் 20 பேர் வாங்க போய் அடைக்கலாம்னா முடியாது. ஏன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, கரைகள்லாம் உடஞ்சி போச்சு. இப்போ நம்ம கரைகளை பலப்படுத்த வேண்டும், அது உடனே செய்யணும். இப்போ என்ன பண்ணணும்னா பெரும் படை வேணும். இப்போ எல்லாத்தையும் எல்லாரும் நம்ம அரசுல இருக்கிறவங்க போய் பண்ணா வேலைக்காக. அதனால என்ன சொல்றாரு, அந்த ஊர்ல இருக்கிறவங்க அனைவரும்
ஒருங்கு சேர்ந்து இந்த கரையை அடைச்சாதான் சீக்கிரமா இந்த கரை வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியும். அதனால எல்லாரும் சேரணும். எல்லாருக்கும் அந்த கரையை பங்கு பிரிச்சு அவங்கவுங்களுக்குரிய பாகம், இவ்வளவு நீங்க அடைக்கணும், இவ்வளவு நீங்க அடைக்கணும் அப்படின்னா ஒரு சேர எல்லாரும் வந்து அந்த கரையை அடைக்கிறப்ப அத்தனை பெரிய அந்த கரையும் என்ன பண்ணும், அடைப்படும். அதனால வெள்ளம் ஊருக்குள் புகாமல் தடுக்கப்படும் என ஒரு மதி நுட்பம் மிகுந்த அமைச்சர். அதனால உடனடியா சிறிது யோசனை பண்ணல, இவன் நம்மளை தண்டிச்சான்ல, ஆகட்டும் போகட்டும் அப்படின்லாம் நினைச்சாரா? வந்து கேட்ட உடனே அதுக்கு தன்னுடைய நிலையிலிருந்து, தன்னுடைய கடமை தவறாத அந்த நிலையிலிருந்து அமைச்சர், முதலமைச்சராக அந்த யோசனையை சொல்கிறார். அதனால எல்லாரும் இந்த கரையை அடைக்க வேண்டும், அப்பதான் மன்னா இது நடக்கும் என்று யோசனையை சொல்கின்றார் வாதவூரடிகள். அப்படியே தன் மேல சினம் இருந்த காலத்தும், மன்னனுக்கு தன்மேல் சினம் இருந்த போதும், சினம் தணிந்து மகிழ்ந்த போதும் அவனுக்குத்தான் வெறுப்பும் விருப்புமே இருந்தது தவிர வாதவூரடிகளுக்கு பாண்டிய மன்னன் மீது வெறுப்பும் இல்லை விருப்பும் இல்லை. அவன் தண்டிச்ச பொழுதும் அவனை வெறுக்கல, மகிழ்ந்த போதும் அவனை விரும்பல. ஏன்? அவர் தான் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் விட்டு உன்னை சிக்கன பிடித்தேன். அதனால பெருமான் திருவடியை பிடிச்சிட்டு இருக்கிறார். நீ துன்பம் செஞ்சாலும் வெறுக்கல. பெருமானே உன் கருணை, நீதான் உய்யக்கொள்ளணும்னு பெருமானதான் நினைச்சிருந்தார். மகிழ்ந்து அவன் வாழ்த்தன பொழுது என்ன நினைச்சாரு, பெருமானே இது உன் கருணை அப்படின்னு தான் நின்னாரே தவிர துன்பத்திலையும் இன்பத்திலையும் இறைவனுடைய கருணையை நினைந்தாரே தவிர மன்னன் மேல விருப்பு வெறுப்பும் காட்டல. இது வாதவூரடிகளுடைய அருள் நிலை. அப்படியே ஆண்டு கொண்ட ஐயனை அப்படியே நினைந்து உருகி வந்த பெருமானுடைய திருவுருத்தை அப்படியே நினைச்சு, பெருமானே இந்த வெள்ளம் வடிய வேண்டும், இந்த கரை அடைபட வேண்டும் என்று பெருமான்கிட்ட விண்ணப்ப வைக்கிறார் வாதவூரடிகள். தனக்காக இதை செஞ்சிருக்கிறார் இறைவன், ஆனாலும் பெருமான்கிட்ட விண்ணப்ப வைக்கிறார். ஊர்ல தண்டோரா அப்படின்னு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் அறிவிப்பு கொடுத்தது. உடனடியாக எல்லாரும் வந்து இன்னைக்கு மாலைக்குள்ள எல்லாரும் கரையை அடைக்கணும், வந்து எல்லாரும் சேருங்க, அவங்களுடைய பங்கு கொடுக்கப்படும். அந்த பங்கு அந்த கரையை இன்னைக்கு பொழுது போறதுக்குள்ள என்ன பண்ணணும், கரையை அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடப்பட்டது. அடியாருடைய துயர் களைவதற்காக வெள்ளத்தை பெருகச் செய்தான் இறைவன். துயர் ஒழிந்த அடிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த வெள்ளத்தையும் வடிய செய்தான் இறைவன். இதாங்க இறைவனுடைய கருணை. அடியாருக்கு துன்பம் என்று வெள்ளத்தையும் வரச் செய்த அவனே அந்த அடியார் வேண்டிய உடனே அந்த வெள்ளத்தை வடிய செய்கின்றான். இந்த விரைந்து வருகிறது, ஊரெல்லாம் விரைஞ்சு வருது. ஏன்? வெள்ளம் வந்துட்டே இருந்தா கரை அடைக்க முடியாது. அதனால வாதவூரடிகள் விண்ணப்பத்தை ஏற்று அப்படியே வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய செய்தான். கரையை அடைச்சி அது நிக்கிற மாதிரி, கரையை அடைக்கிறதுக்கு ஏதுவாக வெள்ளத்தை ஊர்ல இருந்து வடிய செய்தான். ஊருக்குள்ள வெள்ளம் இருந்தா யாரு கரை அடிக்க வருவாங்க? ஊர்ல இருக்கிற வெள்ளமெல்லாம் வடிஞ்சுது. இப்ப எங்க போகுது? ஆத்துல மட்டும் தண்ணி போகுது. இப்ப கரையினுமே உடைஞ்சி வராம கரையை பாதுகாப்பா அது சரி பண்ணணும். அந்த மதுரை மாநகர் முழுக்க அறிவிப்பு செய்யப்பட்டது. எல்லா வீட்லயும் ஒவ்வொரு ஆள் வந்து சேர்ந்தாச்சு. இப்படி எல்லா வீட்லயும் வந்தாச்சு. வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும், எங்க உங்க வீட்டுல ஆளு போயிட்டாருங்க, ரைட்டு, அங்க வந்தாச்சா, இந்த தெருவுல இத்தனை நம்பர் வீட்டுல இருந்து இந்த ஆள் வந்து சேர்ந்தாச்சு, அட்டனன்ஸ் எடுத்துக்கலாம் பாக்குறாங்க. இந்த தெருவுல 3ஆம் நம்பர் வீட்டுல மட்டும் ஒரு ஆள் வரலையே அந்த பங்கு அடைக்கிறதுக்கு. மதுரை மாநகர்ல தென்கிழக்கு மூலையில் ஒரு வீடு, அந்த வீட்டுல பிட்டு சுட்டும் விற்கக்கூடிய பிழைக்கக்கூடிய நரைமுதியவள், மூதாட்டியான வாணிச்சி பாட்டி, நரைமுதியவள், இந்த வாணிச்சி வியாபாரம் பண்ணுபவள்னு அர்த்தம் வாணிச்சி. அந்த பாட்டி பிட்டை சுட்டு அதை விற்று அதனால் ஒரு சிறிய ஊதியத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அவளோட இருந்தவர்கள்லாம் இல்லை, அவங்க தனியா அந்த அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் போயாச்சு, அவங்க மட்டும் தனியா இருக்கிறாங்க. அதான் சொல்றார், நெருங்கிய உறவனா இருந்தவங்கெல்லாம் இறந்து பட்டார்கள், இந்த பாட்டி மட்டும் வயது முதிர்ந்து தன்னந்தனியா இருக்கிறார். உடனே இங்க
அந்த ஒரு வீட்டினுடைய பங்கு அடைக்கிறதுக்கு ஆள் இன்னும் வரல. அந்த வீட்டில் இருக்கிறதே ஒரே ஆள். அந்த அம்மா வயசான பாட்டி வந்து கரையெல்லாம் அடைக்க முடியாது. அடைக்க முடிஞ்சா வந்து அடைச்சிருப்பாங்க, அடைக்க முடியாது. அதனால உடனே இந்த உங்கள் வீட்டில் இருந்து நான் ஆள் வரல, உடனடியாக வந்து சேரணும் அப்படின்னு உத்தரவு போட்டு போயிட்டாங்க. ஸ்பெஷல் உத்தரவு, பொது உத்தரவு எல்லாத்துக்கும். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து வராதவங்களுக்கு தனியாக ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்கல்ல, ரிமைண்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்படின்னு வந்து உனக்கு 2வது தடவை சொல்லிட்டோம், சீக்கிரம் வந்து சேரணும் அப்படின்னு உத்தரவு போட்டாச்சு. உடனே அந்த அம்மா நினைக்கிறாங்க, இங்கெங்கேயோ போய் பார்க்குறாங்க, கூலிக்கு ஆள் கிடைக்குமா, ஒரு கூலிக்கு ஆள் கிடைச்சானாச்சா ஏதோ ஒன்று இப்போ கொடுத்து வேலை செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பங்குக்கு அந்த பணியை செய்வதற்கு தன்னால் இயலவில்லை, தன் பொருட்டு செய்வதற்கு ஒரு கூலி ஆள் வேணும்னு தொலைவராங்க, கிடைக்கல. நேராக அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு நேராக சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு போய் முன்னால் நின்று சொக்கநாத பெருமானை வென்றாங்க. பெருமானே, என் பொருட்டு என்னுடைய பங்கை அடைப்பதற்கு ஒரு கூலியாள் இல்லையே, இப்போ எனக்குரிய பங்கு என்னுடைய பணியை நான் செய்யாமல் போகிறனே அப்படின்னு நினைச்சு வருந்துகிறார். நினைச்சு வருந்துட்டு வந்தாங்க. உடனே உள்ள இருந்த சொக்கநாத பெருமான் உடனே கிளம்பினார். அழுக்கு ஆடை ஒன்று எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே அந்த மண்ணு கூட பழைய கூடைய தலைமையில கவச்சிக்கிட்டு தேஞ்சு போன மண்வெட்டியை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே என்னை கூலிக்கு ஏவல் கொள்வார் உண்டோ என்று கூவிக்கொண்டு வருகின்றான். அரை கூவி வீடருளும் அங்கருணை வார்கழம்பர். அப்படியே அந்த அந்த பாட்டி இருந்த அந்த தெருவில் அவர் வீட்டுக்கிட்ட வந்து, யாராவது கூலிக்கு ஆள் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கூவுறார். இந்த அம்மா அதுதான் கேட்டாங்க, எனக்கு கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டாரான்னு. அதே இடத்துல வந்து கேட்குறாரு, கூலிக்கு ஆள் வேணுமா அப்படின்னு. அதை கண்டதும் அப்படியே இந்த பாட்டிக்கு அப்படியே சுமையெல்லாம் இறங்கின மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. அடடா, அப்போதான சொக்கநாதர்கிட்ட வேண்டிட்டு வந்தோம், ஆள் அனுப்பிச்சிட்டாராட்டுக்குது. ஆனால் வந்ததே சொக்கநாதர் தான். இந்த கூலியால் அனுப்பிச்சிட்டார் இறைவன் நினச்சிக்கிட்டு அப்படியே வந்த கூலியார்கிட்ட, எப்பா இங்கே வா, இந்த வைகை ஆற்றில் கரையெல்லாம் உடஞ்சி போச்சு, எனக்கு ஒரு பங்கு அளந்து விட்டுருக்குறாங்க, அந்த பங்கை அடைக்கணும் இன்னைக்கு மாலைக்குள்ள, அதனால என் பங்கு அந்த பணியை நீ போய் செய். ஆனால் நீ கூலி கேட்ப, கூலியாக கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணமெல்லாம் கிடையாது, நானே இந்த பிட்டை விற்று அதில் ஏதாவது வந்தால் தான் எனக்கு இன்னைக்கு சோறு, அதனால் உனக்கு கூலி கொடுக்கறதுக்கெல்லாம் என்கிட்ட பணமெல்லாம் கிடையாது, வேணா என்ன பண்ணுறது, உனக்கு கூலி எப்படி தருவேன் அப்படின்னு. அதுக்கு அவன் வந்த இறைவன் சொல்கிறார், நீ கூலி பணமெல்லாம் தர வேணாம், நீ வச்சிருக்கிற புட்டு அப்படியே தர வேணாம், நீ வட்டமாக சுட்டு வச்சுக்கிற அந்த புட்டு அதில் உதிர்ந்து இருக்கும் பாரு, அதை உதிர்ந்த புட்டை மட்டும் கொடு, அது போதும் எனக்கு, நீ முழுசாலாம் கொடுத்துறாத, முழுசாக கொடுத்தீங்கன்னா உன் பொழப்பு போயிடும், நீ எப்படி அதை விற்று இன்னைக்கு நீ பொழைக்கணும், அதனால் உன் பொழப்பில் நான் மண்ணள்ளிலாம் போடலை, அதனால் நீ முழு புட்டெல்லாம் விற்றுக்கோ, நீ சம்பாரிச்சுக்கோ, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நீ புட்டு சுட்டு அதை வைக்கிறப்போ உதிர்ந்து போகுது பாரு, அதை மட்டும் ஒரு துணியில் கட்டி கொடு, அது எனக்கு போதும் அப்படின்னு பெருமான் அந்த வந்த கூலியாளாக வந்த இறைவன் கேட்குறான். உதிர்ந்த புட்டு மட்டும் வேணும். ஏன், என்னைக்குமே முதிர்ந்தது தான் அன்பு, முதிர வேண்டும் இல்லையா, அதுதான் அங்கே செய்தி. அதனால உதிர்ந்ததை கேட்குறான். அப்படியே உதிர்ந்து போன சுவைப்பிட்டு அதை கொடுத்தா நான் போய் வேலையை செய்கிறேன். அப்படியா, ரொம்ப பரவாயில்லையே, சரி. அந்த உதிர்ந்து போன பிட்டெல்லாம் எடுத்து இந்த வந்தி அப்படிங்கிற பாட்டி ஒரு துணியில் முடித்து, இன்றைக்கி என்ன அந்த துணியில் தான் முடிப்பாங்க, நாம் இன்றைக்கி தான் கேரி பேக், அன்றைக்கி பொட்டலமெல்லாம் கிடையாது, துணியில் முடித்து அப்படியே கொடுக்குறேன். அப்படியே அதை வாங்கின அந்த கூலியாளாக வந்து என்ன சொல்கிறான், அப்பா ஆயில் வச்சு சாப்பிட்டு, என்ன சுவை, இதனை 30 சுவை பண்டம் வேறு இல்லை. நினைச்சு பாருங்க, இறைவனுக்கு வேறுமாங்க, அவனுக்கு என்ன, உண்ணாது உறங்காது இருப்பவன், அவங்க பிட்ட சாப்பிட்டானா அது நமக்கு தெரியாது, ஆனா அன்பை நுகர்ந்தான் அப்படின்னு நம்ம பெரிய புராண வாக்குல சேக்கிழார் உணர்த்தியபடி பார்த்தோம்னா, அந்த வந்தி பாட்டி முடிஞ்சு கொடுத்த உதிர்ந்த பிட்டை இறைவன் சாப்பிட்டார். இறைவன் புட்டை சாப்பிட்டாரா? இல்லை, அந்த பாட்டி, அந்த அம்மா, அந்த முதியவனுடைய அன்பை
நுகர்ந்தார். அதான் சொன்னார், இது போல ஒரு சுவை. ஏன் அந்த பாட்டி தினந்தோறும் அந்த புட்டை சுட்டு படைக்கும் பொழுது சொக்கநாத பெருமானை நினைந்து நிவேதனம் செய்வார். தினந்தோறும் பெருமானே இது உனக்கு அப்படின்னு சொல்லி நிவேதனம் செய்யக்கூடிய நிலையில் வாழ்ந்தவள். அதனால தனக்குரிய அந்த பங்கை போய் அடைப்பதற்காக கூட்டிட்டு போறார். சாமி இந்தாங்க, நீங்க கேட்டீங்கல்ல என் பங்கு கால் இருந்தாங்க, அட்டண்டன்ஸ் போட்டுக்கோங்க, இந்த ஆளு என்னுடைய ஆளு, என் வேலையை இவர் செஞ்சிருவார், என் பங்கு கரையை இவர் அடைச்சிருவார் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு ஒப்படைச்சாச்சு. சரி, வர வேண்டிய ஒரு ஆள் பெண்டிங் இருந்தவர் வந்து சேர்ந்தாச்சு. சரி போய் வேலையை பார்ப்பா அப்படின்ட்டாங்க. அப்படியே இது அதை எழுதிட்டாங்க, பிட்டு வாணிச்சியினுடைய கூலியாள் அப்படின்னு. வந்தது யாரு? சொக்கநாத பெருமான். எழுதுனது என்ன எழுதுறாங்க? பிட்டு வாணிச்சியினுடைய. நினைச்சு பாருங்க, சாமி எப்பேற்பட்டவர், அவருக்கு எத்தனை பேரு, பேராயிரம் பரவி வானோரியத்தும் பெம்மான். ஆனா அவரை என்னன்னு எழுதுறாங்க? பிட்டு வாணிச்சியினுடைய கூலியாள் என்று எழுதுறாங்க. உள்ளபடி இறைவன் மகிழ்கிறான். எழுதிக்கோங்க நல்லா. நாமளா தான் நினைப்போம், யாரு நம்மளை போய் என்ன சொல்லிட்டான் பத்தியா, யாரு தெரியுமா, என்ன போய் இப்படி சொல்லிட்டான்னு நாம நினைப்போம். என்ன போய் இப்படி சொல்லிட்டான், என்ன போய் இப்படி சொல்லிட்டானே நினைப்போம். எல்லா உலகம் அண்ட சராசங்களுக்கெல்லாம் தலைவன் ஆகிய சிவபெருமான், அவன் பேர் என்ன எழுதுறாங்க?